அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 20/10/2021 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஐப்பசி மாதம், 3ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. பிற்பகல் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று இரவு 8:54 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:19 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய் மற்றும் புதன், துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி மற்றும் குரு, மீனத்தில் சந்திரன். நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போகிறேன். இன்றைய தினம் சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து மதியம் 3:15 பிறகு 8ஆம் இடமான மேஷத்திற்கு நகர்கிறார். இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மதியம் முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் முன்கோபத்தை தவிர்ப்பதன் மூலமாக ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் மதியம் 3:15 மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அல்லது முக்கியமான சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் இன்று காலை பகுதியிலேயே முடித்து விடுங்கள். நான் நேற்றே கூறியபடி முக்கிய வேலைகள் ஏதாவது இன்றைய தினம் நீங்கள் தள்ளி போட வேண்டாம் என்று நான் நேற்றே கூறியிருந்தேன். அப்படி தள்ளி போட்டிருந்தால் இன்று மதியத்திற்குள் நீங்கள் கட்டாயமாக முடித்து விடுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். அப்படி இல்லை என்றால் மேலும் 2 நாட்கள் தள்ளி நீங்கள் இதை செய்யலாம். சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் குறைந்து மன நிம்மதி, மன தெளிவு ஏற்படுவதால் இன்றைய தினம் மதியத்திற்குள் உங்களது முக்கிய வேலைகளை நீங்கள் முடித்து விடுங்கள். அல்லது 2.5 நாட்கள் கழித்து உங்களது முக்கிய வேலைகளை செய்து கொள்ளலாம். இன்று மதியம் வரை உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாகவே அமையும். உங்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைந்துள்ளது. திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது மதியத்திற்குள் உள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் முறையாக திட்டமிட்டு மதியத்திற்குள் நேர மேலாண்மையுடன் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களது உழைப்புகளை நீங்கள் அதிகமாக செலவழித்து நல்ல ஒரு விடாமுயற்சிகள் மூலமாக உங்களது திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே எந்தவித தயக்கமும் தேவையில்லை. உங்களது எண்ணங்கள் விரும்பிய விதத்தில் முடிவடையும் என்பதால் நீங்கள் உங்களது உழைப்பை தாராளமாக இன்று மதியம் வரை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு வியாபார பணியில் நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இன்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களது நண்பர்களுடன் வெளியூர் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். உங்களது உடைமைகளின் மீது ஒரு கண் இருக்கட்டும். உங்களது உடைமைகள் இன்று திருடுபட வாய்ப்புகள் உள்ளதால் பயணங்களின் போது நீங்கள் அதில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். எனவே உங்களது அலுவலகம் மற்றும் தொழில் சம்பந்தமான பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களது முயற்சிகளை மற்றும் இன்று நீங்கள் கைவிடாமல் நீங்கள் இன்று மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் கட்டாயமாக நமது கன்னிராசி அன்பர்கள் இதை செய்தியாக வேண்டும். விடாமுயற்சியுடன் நேர மேலாண்மையுடன் திட்டமிட்டு உங்களது காரியங்களை செய்யுங்கள். நல்ல வெற்றிகளை பெற முடியும். மேலும் உங்களது உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் நீங்கள் சிறிது நேரங்கள் செலவிடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இதனால் உங்களது உடல் திறன் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும். இன்றைய தினம் பழைய முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது.
இன்றைய தினம் உங்களை நேசிக்கும், உங்கள் மீது அக்கறை காட்டும் நபர்களுடன் சிறிது நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். அவர்களுக்காக சிறிது நேரத்தை நீங்கள் ஒதுக்கி விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதிகமாக ஆனந்தமாக இருக்கும். கடந்த பல நாட்களாக நீங்கள் பல சோதனைகளை சந்தித்திருப்பீர்கள். இன்று அது குறைந்து உங்களுக்கு இனிமையான நாளாக ஒரு அமையும். எப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களது நேரத்தை நீங்கள் நேர மேலாண்மையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். எனவே நேர மேலாண்மையை மேற்கொள்ளாவிட்டால் அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தராது, தீமையை தரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எனவே இன்றைய தினம் கட்டாயமாக நேர மேலாண்மையுடன் உங்களது பணிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்கள். மற்ற செலவுகளை ஒரு 2 நாட்கள் தள்ளி போடுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள், பண விரயங்கள் ஏற்படுவதை தடுப்பது போன்ற நல்ல நன்மைகள் நடைபெறும். இன்றைய தினம் உங்களது வீட்டினை மாற்றுவது அல்லது அலுவலகத்தை உத்தியோகத்தை மாற்றுவது போன்றவற்றின் சம்பந்தமான சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாகும் நாளாக இருக்கும். உங்களது நண்பர்கள் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கையை பாத்திரமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே இன்றைய தினம் யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற முக்கிய விஷயங்களை இன்று மதியத்திற்கு மேல் செய்ய வேண்டாம். 2 நாட்கள் கழித்து பின்பு நீங்கள் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் உங்களுக்கு பச்சை. மேலும் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது கோபங்களை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். யாருடனும் இன்று தேவையற்ற கோபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் வரை நீங்கள் வெயிட் செய்வது மிகவும் முக்கியம். எனவே நீங்கள் உங்களது பக்கம் நியாயம் அதிகமாக இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து இன்று நடப்பவற்றை மற்றும் சற்று கவனித்துக் கொண்டு உங்களது எண்ணங்களை இன்று நீங்கள் தேக்கி வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. என்ன நடந்தாலும் சரி, அதை என்ன நடக்கிறது, என்னதான் செய்கிறார்கள் என்று நீங்கள் இன்று கவனிக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். பிறகு 2 நாட்கள் கழித்து உங்களுக்கு தேவையான மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் கோபங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. கோபங்களை தவிர்க்க இன்றைய தினம் நீங்கள் தியானம் செய்யலாம் மற்றும் யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு மன நிம்மதியை அதிகரிக்கும். மேலும் இறை வழிபாடுகளும் உங்களுக்கு இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமானதாக அமையும். எனவே இன்றைய தினம் நான் கூறியவற்றை நீங்கள் மீண்டும் ஒரு முறை வீடியோவை ஸ்கிப் செய்திருந்தால் முழுமையாக பார்த்து இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டியதை கடைபிடித்தால் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பதற்கு முன்னால் நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சொல்ல நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக உள்ளது என்பதால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். நிச்சயமாக எங்களது வீடியோவை மேலும் மேம்படுத்திக் கொள்ள அது உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து அலுவலகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது சிறப்பாக இன்றைய தினம் நடைபெற்று உங்களது மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறும். நீங்கள் அதற்காக செய்ய வேண்டியது உங்களது காரியங்களை திட்டமிட்டு நேர மேலாண்மையுடன் நீங்கள் செய்வது, அந்த விடாமுயற்சிகளுடன் செய்வது உங்களுக்கு நீங்கள் விரும்பிய எண்ணங்கள் என்று விரும்பிய காரியங்கள் நினைத்தபடியே முடிக்க யோகமான ஒரு சூழ்நிலையாக அது மாற்றும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். திருப்திகரமானது உங்களது வியாபாரத்தால் மன நிம்மதி நீங்கள் இன்று அடைவீர்கள். மேலும் இன்றைய தினம் நண்பர்களுடன் உங்களுக்கு சில நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களுடன் நீங்கள் இன்று சில வியாபாரம் சம்பந்தமான அல்லது அலுவலக உத்தியோகம் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நேரமாக இது அமையலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். உங்கள் குழந்தை மூலமாக உங்களது மக்கள் செல்வர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைப்படும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வீடு மனை வாங்குவது போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அதற்கு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். மேலும் பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக முடிவதால் உத்தியோகம் அல்லது அலுவலக பணிகள் சம்பந்தமான பயணங்களை, தொழில் சம்பந்தமான பயணங்களை இன்று நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கும். கண்டிப்பாக இன்று முயற்சி செய்யுங்கள். அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்வது, உங்களுக்கு திட்டமிட்டு நேர மேலாண்மையுடன் முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.